அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ராஜாதி ராஜாவே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். லூக்கா 21 அதிகாரம், அதுல 36 வசனத்தை கூட வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உயிர்த்தெழுந்து பரமேறி பிதான் வலதுபுறம் இருக்கிறார். மறுபடியும் இந்த பூமியை நியாயந்திருக்க மறுபடியும் இயேசு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக இயேசு ராஜா மகிமையின் ராஜா வரப்போகிறார். அவருக்கு வருகிற எல்லா அடையாளங்களும் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். எல்லா காரியங்களும் குடும்பத்திலும் சரி, தேசத்திலும் சரி, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் சரி, அது தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடியே, இந்த வேதத்தில் எழுதப்பட்டபடியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனா பிசாசு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல எப்படியாவது மனுஷர்களை சீரழிக்க வேண்டும், பாவத்துல சிக்க வைக்கும் என்று பல கோணங்களிலே அவன் என்ன பண்றான், அவன் போராடி கொண்டிருக்கிறான். ஆனா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ண இதுகளெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீங்க நிற்க பாத்துருவான்னு இருப்பது என்ன பண்ணா, நீங்க எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி 5 புத்திர ஸ்திரீ கன்னிகள் 10 கன்னியான 10 ஸ்திரீயும் போகும்பொழுது 5 பேர் புத்தியில இருக்கிறாங்க. 5 பேர் புத்தியில என்ன பண்றாங்க, அந்த எண்ணெய் காலியாக திரி அமர்ந்து போகிறது. 5 பேர்த்து மட்டும் திரியும் எண்ணெயும் இருக்கிறது. மணவாளன் வரும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, மணவாளனுடைய அறைக்கு என்ன பண்றாங்க, அந்த ஆசுவாதத்தை பெற்றுக் கொடுறாங்க. 5 பேர்த்துக்கு என்ன பண்ணல, அவங்க விழுத்திருக்கிறதுனால அந்த 5 பேருக்கு கிடைக்க முடியாம போச்சு. அதே போல நாம் எப்பொழுதும் என்ன பண்ணணும், எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோதனம் ஒருவேளை சோர்ந்து போயோ சில உலகத்தின் நடக்கிற காரியங்களை கண்டு நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், கவனமாக. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, 34 வசனம் சொல்லுது பாருங்க, உங்கள் இருதயங்களை பெருந்தீண்டினாலும் வெறியினாலும் லவ்விக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு லவ்விகமான கவலை, கவலை எடுத்து ஆண்டவர் அந்த எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்ம செய்ய வேண்டியது தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனோட சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சு அவர் உத்தமாய் வாழ்ந்து எல்லா காரியத்தையும் நம்ம சிறப்பாக எழுந்து செயல்படும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவன் நம்மை அழைத்து கொண்டு வர சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவரை நம்ம சந்திக்க எப்பொழுது என்ன பண்ணணும், ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆயத்தம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. எப்ப ஆயத்தம் பண்ணணும், எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா இனியும் காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து சொன்னபடியே மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். வசனம் சொல்கிறது, 33 வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால விழித்திருப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்ம கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். மணவாளனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா இருங்க, விழித்திருங்க, சோர்ந்து போகாதீங்க. பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவன் வருகைக்காக நாங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்க, நாங்களும் ஆயத்தப்படுத்த, எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த, மற்றவர்களை ஆயத்தப்படுத்த, எங்கள் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த, கணவனை ஆயத்தப்படுத்த, ஆண்டவரே மனைவி ஆயத்தப்படுத்த உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா.
ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே